Okay, we will start with the first unit and we will try to complete the third unit also. Okay, first what do you can infer from operation management by the name itself? What? Company order day-to-day expenses. Okay, we will manage something. Okay, operations na? What and all called generally operations? As I said, the process of whatever it is will be called as operations. Like transportation is an operation. If you take an example, like I have an industry, and what are all the operations will be under this na? Production is also an operation, as you said. It's also a process, right? So second one, the transportation. So after production I have to transport it to the customers. Actually suppliers pogum, adukapra anga irundha customers pogum. So from my side the transportation is will be an operation. Third thing வந்து சொன்னோம்னா planning சொல்லலாம் ஜெனரலா. So planning னு வரும்போது first phase ல மட்டும் இல்லாம it will be included in all process, all the portions like production, transportation, designing. ஏன்னா ப்ராடக்ட் டிசைன் பண்ணுறதும் ஒரு ப்ராசஸ் தான். ஸோ அங்கேயும் வந்து நமக்கு ஆப்ரேஷன்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபேக்ட்ரியில் பண்ண போகிறோமோ அதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரம் த டீட்டெயில் ஐ கேவ், வாட் யூ கேன் கன்க்ளூட் இஸ் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் வில் பி எய்தர் ப்ராடக்ட் சென்ட்ரிக் ஆர் ப்ராசஸ் சென்ட்ரிக். based on product or process? ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம்ல, ப்ராசஸ் தான். ஸோ ப்ராடக்ட் ஓரியன்டாக இது இருக்காது. அந்த இண்டஸ்ட்ரியில் என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் நடக்குதோ அந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம ஆப்ரேஷன்ஸ்னு சொல்ல போகிறோம். we are going to manage that operations. so how we are going to do this தான் இந்த சாப்டர், சாரி இந்த உங்களுக்கு பேப்பரே அப்படி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கும்போது ஜென்ரலாக ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. Like we said, if you take an organization na mainly three parts da. First one is finance, second one is operation, third one is marketing. So marketing நம்ம சொல்லும்போது operation management ல include பண்ணல. So we include only the transportation, production, planning, அதை மட்டும் தான் include பண்ணோம். ஸோ அது மட்டும் தான் நமக்கு வந்து ஆப்ரேஷன் கீழே வரும்போது we are going to manage these things அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளோட இந்த ஃபஸ்ட் இதுவாக இருக்கும். ஸோ ஸ்கோப்புன்னு வரும்போது why we are doing operation management கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பர்ஃபெக்ட். ஸோ எந்த ஒர்க் எடுத்தாலும் அதை ப்ரொடக்டிவாக முடிக்கணும். ஸோ அந்த ப்ரொடக்டிவ்ங்கிற வேர்டு வேறு எப்படி சொல்லலாம்? ஏன் ப்ரொடக்டிவாக முடிக்கணும்? டு ரெடியூஸ் டைம், டு ரெடியூஸ் காஸ்ட். இந்த காஸ்ட் தான் மெயின். ஏன்னா இது வந்து நம்ம அக்கௌண்டிங் மேனேஜ்மெண்ட்டில் தானே படிச்சுட்ருக்கோம், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் தானே. ஸோ இங்கே வரும்போது நமக்கு காஸ்ட் தான் மெயின் திங்காக வரும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம மோஸ்ட் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டே பண்ணுவோம். மேனேஜ்மெண்ட்டே மெயின்லி டு ரெடியூஸ் காஸ்ட், டு ரெடியூஸ் டைம். அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி டு கெட் மோர் ப்ரொடக்டிவிட்டி. அது ஃப்ரம் த எம்ப்ளாயி சைடாகவும் இருக்கலாம். மேபி இஃப் ஐ ஹேட் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் எக்யூப்மெண்ட்ஸ் இன் மை ஃபேக்ட்ரினா அதுக்கிட்ட இருந்து நான் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ தட் வில் பி அவர் ஃபோக்கஸ். அப்ஜெக்டிவ்ஸ்னு வரும்போது கோல்ஸ்னு எழுதிக்கலாமா சிம்பிளாக? ஸோ கோல் ஆஃப் அன் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் எழுதிக்கலாமா? ஸோ கோல்னு வரும்போது மெயினாக நம்ம சொன்ன மாதிரி ஃப்ரம் ஆர் சைட் வி ஹாவ் டு பி ப்ரொடக்டிவ். ஆனால் அதர் எண்டில் பார்க்கும்போது ஆர் ப்ராடக்ட் வில் கோ டு ஹூம்? யாருக்கு போகுது? கஸ்டமர்ஸ்க்கு தான் போகுது. ஸோ நம்மளோட அடுத்த எய்ம் வந்து யார் இருப்பாங்கன்னா கண்டிப்பாக கஸ்டமராக தான் இருப்பாங்க. ஸோ நான் கஸ்டமரை பேஸ் பண்ணி தான் என்னோடய ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டே இருக்க போகுது ஃபஸ்ட்டு. செகண்டு ரிசோர்ஸஸ். ஆஸ் யூ செட், ரிசோர்ஸஸ்னால் என்னென்ன வரும்? என்னோட மணி என்னோட ரிசோர்ஸஸ் தான், என்னோட எம்ப்ளாயிஸ் என்னோட ரிசோர்ஸஸ் தான், என்னோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ரிசோர்ஸஸ் தான், என்னோட டைம்னா என்னோட ஹோல் இண்டஸ்ட்ரியோட டைமும் என்னோட ரிசோர்ஸஸ் தான். ஸோ அதை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறேன்னு தான் வரப்போகுது. ஸோ ஸ்கோப் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்னு வரும்போது we have to remain two things. One is based on customer service, another one will be resource utilization. ஸோ கஸ்டமர் சர்வீஸ்னு வரும்போது
நம்மளோட ஃபோக்கஸ் கஸ்டமர் தான் தெரிஞ்சு போச்சு. ஸோ எந்தெந்த பார்ட்டில் நம்ம கஸ்டமரை ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஃபஸ்ட்டு தாட்டில் என்ன வரும், ஆஃப்டர் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் நம்ம வந்து கஸ்டமரை ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு தானே தோணும் இல்லையா? கஸ்டமர் அப்போ மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணுமாங்கிறது என் கேள்வி, ஃபஸ்ட் கொஷின். செகண்ட் வந்து ஜென்ரலாக நமக்கு என்ன தாட் வரும், நம்ம எப்போ கஸ்டமரை ஃபோக்கஸ் பண்ணுவோம், ப்ரொடக்ஷன்லாம் முடிச்சக்கப்புறம் கஸ்டமர் எப்படி லைக் எப்படி நம்மளோட கஸ்டமர் சார்வல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு தானே யோசிப்போம். ஸோ லாஸ்ட் பார்ட் தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் ஆனால் கஸ்டமர் சர்வீஸ்னு வரும்போது வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் ஆல் த ஸ்டேஜஸ். லைக் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், மேனுஃபேக்சரிங், வைல் டிரான்ஸ்போர்ட்டிங், வைல் சப்ளையிங் அண்ட் சர்வீஸிங். இந்த 4 பார்ட் ஏன் மெயின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் we can connect with the food like food, இது எப்படி சொல்லுவோம், ஃபுட் டெலிவரி கம்பெனிஸ் எல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸாக ஈஸியாக எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்விக்கிக்குள்ளே போவோம், we will order some food. What happens next? I will request something. I want pizza. So what will happen next? ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ரெக்வஸ்ட் ரைஸ் ஆகும். அது டெலிவரி பாய்க்கு போகுமா ஆர் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போகுமா? ரெஸ்டாரண்ட்ஸ் போகும். ஸோ த ஸ்விக்கி வில் கனெக்ட் வித் த ரெஸ்டாரண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் இவங்க கூடயும் கனெக்ஷன் இருக்கும் தான். பட் ஆனால் ஃபஸ்ட்டு மெயின் ரெஸ்டாரண்ட்ஸ் நம்மளோட லொக்கேஷன் யூஸ் பண்ணி ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பீஸான்னு நான் வரும்போது எல்லா ரெஸ்டாரண்ட்ஸுக்கு போகும்னு நினைக்கிறீங்களா? போகாதில்ல. நம்ம செலக்ட் பண்ணுறது ஒன்று இருக்குது, இன்னொன்று நம்ம காமிக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் காமிக்காதில்ல. ஸோ பீஸா எங்கெங்கே எந்தெந்த ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அது மட்டும் தான் நம்ம காமிக்க போதும். இதுலேயுமே will I select all the time the same restaurant? No இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்பேன், ஓகே இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஐ வில் செலக்ட். நான் வாங்கி சாப்பிட்டக்கப்புறம் எனக்கு ஓகே இது எதுவும் பிடிக்கல, இல்லை எனக்கு வந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் எனக்கு ரிசீவ் ஆச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணும்போது செகண்ட் டைம் திரும்ப ட்ரை பண்ணி பார்க்குறேன், திரும்ப எனக்கு செகண்ட் டைமும் லேட் ஆகுது. அப்படிங்கிறப்ப நான் தேர்ட் டைம் என்ன பண்ணிடுவேன், ஐ வில் சூஸ் another ரெஸ்டாரண்ட். ஏன்? ஃபர்ஸ்ட் காஸ் ஒன்று டேஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா டைமாக இருக்கலாம். ஏன் ரொம்ப டைமாக இருக்குன்னு யோசிக்கிறீங்க? டிஸ்டன்ஸ், ப்ரிப்பரேஷன் மெயின்லி இருக்கலாம். மோஸ்ட்டாக டிஸ்டன்ஸுன்னு வரும்போது நம்ம ஸ்விக்கியோட அல்காரிதமே எப்படி இருக்குன்னா, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் என்ன லொக்கேஷன் இருக்குது, என்னென்ன ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, மோஸ்ட்டாக பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு தான் ரெக்வஸ்ட்டும் போகும். ஸோ டிஸ்டன்ஸ் cannot be a மேஜர் ஃபேக்டர். இருக்கலாம், பட் ஆனால் அது மேஜராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மெயின் ஃபேக்டர் ப்ரிப்பரேஷன் டைமாக இருக்கலாம். மேபி வாட் இஃப் த ரெஸ்டாரண்ட் இஸ் அ மோர் ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட்னா they will definitely take a lots of time, right? ஸோ அதனால தான் வந்து மேனுஃபேக்சர் டைம்ங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாலும் ஸ்விக்கி வந்து அடுத்தடுத்த டைம் என்ன பண்ணும், ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் அவங்க சூஸ் பண்ணாலும் அங்கே வந்து they are taking more டைம்னா ஆப்வியஸ்லி அவங்க அடுத்த டைம் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ட்ரஸ்டட் பார்ட்னராக இருக்கலாம், பட் ஆனால் அந்த பர்சனுக்கும் வரும்போது அந்த பர்சனுக்கு நெக்ஸ்ட் டைம் அது காட்டாத மாதிரியும் அல்காரிதம்ஸ் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு மேனுஃபேக்சரிங்லேருந்தே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன் மேனுஃபேக்சரிங் இன்னொரு இதில் இம்பார்ட்டன்னா, அவங்க சொன்ன மாதிரி ப்ரிப்ரேஷன் டைம்னு ஒன்று இருக்குது. ஃபுட்டுங்கிறப்ப சிம்பிளாக முடிச்சிடலாம், பட் ஆனால் ஃபார் இன்ஸ்டன்ட் நான் ஒரு புதுசாக ஒரு பைக் வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். ஸோ எங்கெங்கெல்லாம் எனக்கு கஸ்டமைஸ் பண்ணணும்னு நான் நிறையா கொடுத்துருப்பேன். ஸோ எந்த கம்பெனி, எந்த பைக் கம்பெனி எனக்கு வந்து சீக்கிரம் கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவேன். ஸோ மேனுஃபேக்சரிங்கிலிருந்தே we have to focus on the customers. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ செகண்ட் வரும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன். இது எங்கே வரலான்னா அவங்க சொன்ன மாதிரி டிஸ்டன்ஸில் வரலாம். ஸோ ஜொமேட்டோ எடுத்துக்கலாம், ஸ்விக்கி எடுத்துக்கலாம், அதை விட்டால் வேறு என்ன எடுத்துக்கலான்னா அமேசான் will be a great example. லைக் நான் டெலிவரி போடும்போது நான் ஏதோ ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறேன், சிமிலர் டு ஜொமேட்டோவாக தான் இருக்கும். லைக் நான் ஒரு ப்ராடக்ட் போடுறேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் எந்தெந்த ஷாப்ஸ்லாம் அவைலபிள்னு எனக்கு தெரியாது. நம்மளால் சூஸ் பண்ண முடியுமா? சில இதை சூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், பட் எல்லாமே சூஸ் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. பட் வாட் அமேசான் டூனா தே வில் பிக் த நியரஸ்ட் லொக்கேஷன் டு அஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இங்கிருந்து போனால் எனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கம்மியாகும், ஸோ தட் ஐ கேன் கிவ் அ ஃப்ரீ டெலிவரி. நான் ரொம்ப தூரத்துலேருந்து நான் ஒரு ஷாப்பை சூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கொடுத்தேன் அப்படின்னா என்னால் ஃப்ரீ டெலிவரி கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் கேட்குற ப்ராடக்ட் எனக்கு ஓரளவுக்கு
பக்கத்தில் இருக்கிற லொக்கேஷன் பக்கத்தில் இருக்கிற ஷாப்பை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா ஐ கேன் கிவ் யூ ஃப்ரீ டெலிவரிங்கிறப்போ தே வில் சூஸ் அன் தட் ஷாப் ஒன்லினா. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ இண்டஸ்ட்ரி வைஸ் பார்க்கும்போது ஐ எம் ப்ரொடியூசிங் 1000 யூனிட்ஸ், ஐ வாண்ட் டு டெலிவர் இட் டு ஓவர் 4 ஸ்டேட்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது மேபி இட் வில் பி தமிழ்நாடு, இல்லைனா தமிழ்நாடு வேண்டாம், அதர் ஸ்டேட்ஸ்னு வச்சுக்கலாம், ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா அண்ட் கர்நாடகாவுக்கு வந்து நான் சப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எவ்ரி ஒன் ஹேஸ் தர் பேர் மினிமம் ஆஃப் யூனிட்ஸில் அவங்களுக்கு இவ்வளோ தான் தேவைப்படும்னு ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நான் அப்படி கால்குலேட் பண்ணும்போது பேர் மினிமம்னு சொல்லும்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஆந்திர பிரதேஷ் வாண்ட்ஸ் அட்லீஸ்ட் 200, தெலுங்கானா வாண்ட்ஸ் அட்லீஸ்ட் 200, கர்நாடகா ரெக்வஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 100ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கேரளா வந்து எனக்கு ஒரு அட்லீஸ்ட் 500ன்னு கேட்குறாங்க, இல்லை 500 வேண்டாம் 400ன்னு கேட்குறாங்க. இப்போ இருக்கும்போது ஐ எம் ப்ரொடியூசிங் 1000 யூனிட்ஸ். இந்த அட்லீஸ்ட்ங்கிற மீனிங் தெரியும் தானே. ஸோ இங்கே அட்லீஸ்ட் 200 கேட்குறாங்கன்னா தே வில் அக்செப்ட், இஃப் ஐ சென்ட் மோர் 200னாலும் தே வில் அக்செப்ட், அப்படி தானே. ஸோ அப்படி இருக்கும்போது நான் we have to plan how much units has to be sent to the all that 4 states. நம்ம தான் பிளான் பண்ண போகிறோம். இப்போ நான் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கேரளா, கர்நாடகான்னு வச்சுட்டோன்னா அவங்களோட பேர் மினிமம் ரெக்வஸ்ட் வந்து எவ்வளோன்னு நான் சொன்னேன் அப்படின்னா ஆந்திராவுக்கு ஒரு 200, இதுக்கு ஒரு 200, இதுக்கு ஒரு 1000, இதுக்கு ஒரு 400 சொல்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே நான் அட்லீஸ்ட் அனுப்புகிறேன், கண்டிப்பாக அட்லீஸ்ட் அனுப்பணும். ஸோ தட் அவங்களோட கான்ட்ராக்ட் வந்து நம்ம வச்சுக்கிட்டே இருக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளால் முடியாது. ஸோ அந்த அட்லீஸ்ட் பேர் மினிமம் ரெக்வஸ்ட்டை நம்ம வி ஹாவ் டு சென்ட். பட் ஆனால் இன்னும் ஐ ஹாவ் எக்ஸ்ட்ரா 100 யூனிட்ஸில் ஐ செட் ஐ எம் ப்ரொடியூசிங் 1000 யூனிட்ஸ். டோட்டல் பண்ணி பாருங்களேன் 900 தான் வந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா 100 யூனிட்ஸை நான் எங்கே சென்ட் பண்ணால் ஐ வில் கெட் மோர் ப்ராஃபிட் நான் யோசிக்கும்போது எங்கே சூஸ் பண்ணுவேன்? டிஸ்டன்ஸ் ஒரு காசாக இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஊட்டி சைடு இருக்கேன், அப்போ எனக்கு எது பக்கம்? கேரளா பக்கம். இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கேன், வேலூர் சைடு இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஆந்திராவும் பக்கம் தான், கர்நாடகாவும் பக்கம் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த 100 யூனிட் எங்கே போனால் எனக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும்னு நான் யோசிச்சேன்னா, ஏன் அப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா இந்த 100 நான் எங்கே வேணாலும் அனுப்பலாம். ஆனால் தூரமாக பிக் பண்ண எனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதிகமாகும். அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டில் நான் எங்கேருந்து வாங்குவேன்? நான் எங்கேருந்து வாங்குறேனோ இல்லையோ சப்ளையர் எங்கேருந்து வாங்குவான்? கஸ்டமர் கிட்டேருந்து தானே வாங்குவான். ஸோ நெக்ஸ்ட் டைம் கஸ்டமர் என்ன ஃபீல் பண்ணுவாங்க? இந்த ப்ராடக்ட்டை காஸ்ட் அதிகமாக இருக்குன்னு தானே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த அவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கறதுக்கு கரெக்டான ப்ரைஸில் தான் வாங்கியிருக்கோங்கிறதுக்கு we have to supply at the right பிளேஸுங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே. ஸோ சிம்பிளாக சொல்லிட்டோம், கஸ்டமரை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா. ஆனால் பட் we have to focus on all the stages இந்த ஃபேக்ட்ரிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ செகண்ட் சப்ளை, இதுவும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வில் கோரிலேட். என்னென்னலாம் டிரான்ஸ்போர்ட் சொன்னமோ அதெல்லாமே சப்ளை கூட தானே லிங்காக இருக்குது. ஸோ தேர்ட் பாயிண்ட் அது வந்துடும். சர்வீஸ்னு வரும்போது எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் இதுக்கு பைக் வச்சுக்கலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஒன் பி சர்வீஸ்ட் ஆஃப்டர் சம் டைம், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேஃப்டி பின்னெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் சர்வீஸ் வேணுமா வேண்டாம்? இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல. லைக் நம்ம ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு சர்வீசஸ் கம்பெனிலேருந்து வராது, நம்ம வெளியே இருந்து தான் நம்ம கார்பெண்டர் கூப்பிட்டு பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பட் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வாங்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் கம்பெனிலேருந்து நமக்கு சர்வீசஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த பார்ட்லேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்னு வரும்போது ஃபர்ஸ்ட் கோல் இஸ் டு ஃபோக்கஸ் ஆன் கஸ்டமர்ஸ். அந்த கஸ்டமர்ஸை நம்மளோட பேசிஸில் ஃப்ரம் ஆர் பெர்ஸ்பெக்டிவ் வேர் அண்ட் ஆல் வி ஹாவ் டு ஃபோக்கஸ்னா மேனுஃபேக்சர், டிரான்ஸ்போர்ட், சப்ளை அண்ட் சர்வீசஸ். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் திங் வரும்போது ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ரிசோர்ஸில் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆவாங்க? மணி, கேபிட்டல், எம்ப்ளாயீஸ், டைம். ஓகே, டைம் விட வேறு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுக்கலாமா? லைக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மெஷின்ஸ், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். நீங்கள் வேறன்னு சொல்லுங்க. கஸ்டமர்ஸ் வராது, நம்மளோட ரிசோர்ஸ் இல்லை. அவங்க ரிசோர்ஸ்னால் நம்மக்கிட்ட என்னென்னலாம் இருக்குங்கிறது தான். நம்ம கஸ்டமர் வந்து பார்க்கும்போது நம்ம கூட அவங்க கனெக்ட் ஆகிருக்காங்க தான். பட் ஆனால் ரிசோர்ஸ் அவங்க நான் எப்பவுமே நான் நினச்சா பிடிச்சிக்க முடியுமா? அவங்கள
கிடையாதுல்ல, அதெல்லாம் அவங்களோட சாய்ஸ் தானே. ஆனால் இதெல்லாம் நான் இது எவ்வளோ வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணலாம்ல, கஸ்டமர்ஸை யூட்டிலைஸ் பண்ணணும்னு நம்ம எடுக்கும் சொல்ல முடியாது. ஸோ இந்த 4 திங்ஸ் மேஜர் திங்ஸ் தான் வரும். ஸோ எப்படி மேனேஜ் பண்ண போகிறோங்கிறது தான் இருக்குது. பாயிண்ட்ஸ்ன்னு வரும்போது, ஸோ மணின்னு வரும்போது how we will optimize. Quality materials, by buying quality materials we can save some money. அப்புறம் டைம் மணியில் மட்டும். சரி, மணி யார் யாருக்கெல்லாம் கொடுப்போம்? ஆக்சுவலாக நான் ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்கேன், எம்ப்ளாயீஸ் கொடுப்பேன். ஸோ எம்ப்ளாயி வைஸ் நான் எப்படி என்னோட அந்த கேபிட்டலை கிவிங் சேல்ரி அக்கார்டிங் டு தேட் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் தேர் ஒர்க்ஸுங்கிற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா we can save some money. அப்புறம் by buying quality materials, ஓகே, நம்ம ஷுவராக வந்து we are going to buy some raw materials and we are going to buy some machines. இதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் அட் வாட் டைம் are we going to buyன்னு ஒன்று இருக்குல்ல, எந்த டைமில் வாங்கணும்னு ஒன்று இருக்குல்ல. நான் ஸ்டார்டிங்லேயே எனக்கு டிமாண்ட் வந்து 1000 யூனிட்ஸ் தான் இருக்குது, அதுக்கான ரா மெட்டீரியலை மட்டும் வாங்கலாமா? ஆர் ஐ கேன் திங்க் லைக் 1000 ப்ராடக்ட்ஸ்க்கு நான் ரா மெட்டீரியல் இப்போ வாங்கினாலும் இந்த மந்த்தே நான் ஃபுல்லாக 500 தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்புறம் நான் எதுக்கு எக்ஸ்ட்ரா அந்த 500 ரா மெட்டீரியலோட அமௌண்ட் வந்து நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கலாமா? கேன் யூ கெட் தி டிஃபரன்ஸ்? எனக்கு 1000 யூனிட்ஸ் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணணும், அதுக்கான ரா மெட்டீரியல் வந்து ஒரு 1 lakh ஆகும். நான் இப்போ 1 lakh போட்டு ரா மெட்டீரியல் இன்றைக்கே வாங்குகிறேன் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்கலாம், நான் இந்த மந்த் ஃபுல்லாக டைட் ஷெடியூல் வச்சு 2 ஷிஃப்ட்ஸ் வச்சு நான் ஒர்க் பண்ணாலுமே எனக்கு டிமாண்ட் 1000 யூனிட்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் தான், இட் வில் டேக் 2 months ஃபார் மீ. பட் ஆனால் அந்த 1 lakh நான் இப்போவே இன்வெஸ்ட் பண்ணணும்னு எந்த நெசசிட்டி கிடையாதுல்ல. ஸோ ஜஸ்ட் இந்த மந்த்துக்கான 500 யூனிட்ஸ் மட்டும் நான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், அதுக்கான 500 ஒரு 50,000 மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 50,000 ஐ கேன் சேவ் இட் ஃபார் அனதர் யூஸ். அது இதுக்கு தான் கிடையாது, எனக்கு எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா அது யூஸ் பண்ண முடியுமா? அது ஒன்று இருக்கா? ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் we can save it lots of moneyங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எல்லாத்துக்கூடையும் கைண்ட்லி அசோசியேட்டட் வித் an example so that you can remember all the points. ஓகேவா? எக்ஸாம்பிள் இல்லாமல் உங்களால் எல்லா பாயிண்ட்ஸும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அசோசியேட்டட் வித் சம் எக்ஸாம்பிள், எந்த எக்ஸாம்பிள் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். வேறு மணி பேசியாச்சு. செகண்ட் எம்ப்ளாயின்னு வரும்போது அங்கேயும் 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஒன் இஸ் லைக் கிவிங் சேல்ரி, செகண்ட் ஒன் இஸ் லைக் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். நான் எக்ஸ்ட்ரா நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ப்ரொக்யூர் பண்ணிட்டு இல்லை ஹையர் பண்ணிவிட்டு சேல்ரி கொடுக்கறது வேஸ்ட்டு. அதே மாதிரி கரெக்டான நம்பர்ஸை வச்சுக்கிட்டும் அவங்களோட ஃபுல் எப்படி சொல்லலாம், யூட்டிலைசேஷன் ஆஃப் எம்ப்ளாயி, யூட்டிலைசேஷன் ஆஃப் பவர்னு ஒன்று இருக்குது இல்லையா, அவங்களால எவ்வளோ வேலை செய்ய முடியும்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதை ஃபுல்லாக நான் வாங்கலை அப்படின்னாலும் இட் வில் பி மை லாஸ். ஆமாம் தானே? ஸோ அப்படிங்கிறப்போ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸும் கரெக்டாக இருக்கணும், தட் ப்ரொஃபஷனல்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, இல்லைனா ஸ்கில்டு பர்சன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்களாவும் இருக்கணும். ஸோ இந்த 2 விஷயத்தில் தான் நம்மளால் வந்து ரிசோர்ஸ் யூட்டிலைஸ் பண்ண முடியும். நீங்கள் அங்கே மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ரிசோர்ஸஸ் எல்லாமே வேஸ்ட்டாக போகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரொம்ப புவர் ஸ்கில்டு பர்சன் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா, if we made any mistakes on the productionனா it will affect the whole lot, அப்படி தானே? ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? அவ்வளோதான். லாஸ்ட்டாக வரும்போது ரிசோர்ஸ்ன்னு சொல்லும்போது வாட் எல்ஸ் வி கேன் ஆட்னா வேஸ்ட்டையும் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இஃப் யூ டேக் கார்மெண்ட்ஸ்னால் தேர் வில் பி சம் ஆஃப் லாட்ஸ் ஆஃப் வேஸ்டஸ், லைக் அந்த பஞ்சாக வரும், நூலாக வரும், லைக் ப்ராப்பராக கட் பண்ணலாம் பீசஸ் எல்லாம் வருது இல்லையா, அந்த கிளாத்ஸு இதெல்லாமே வரும். இதெல்லாம் நினச்சா நான் அப்படியே தூக்கி போட முடியும் தானே? ஆனால் கார்மெண்ட்ஸ் ஒன் டூ என்ன பண்ணுவாங்கன்னா, they will send it for ரீசைக்கிள்.
என்ன பண்ணுவாங்கன்னா அது அப்படியே திரும்ப போகும், திரும்ப அவங்க பஞ்சா மாற்றுவாங்க, அகைன் த்ரெட்டாக மாறும், அகைன் கிளாத்தாக மாறும். ஆனால் புது ஷேடில் வரும், நம்ம நினைக்கிற கலர் ஷேடில் வராது, புது ஷேட்ஸில் வரும். ஏன்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணி தானே போடுறாங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி போடுறவங்களும் இருக்காங்க, தனித்தனியாக கலர் செப்பரேட் பண்ணி திரும்ப அகைன் ரீசைக்கிள் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ எப்படி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோங்கிறதுலையும் வந்து நம்மளோட ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னா கார்ஸ். நீங்கள் கேட்டிருக்கலாம் கார்ஸுக்கு வந்து லைக் லாட்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க, இது ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருக்குது, ஸோ அதை எப்படி அவங்க ரீசைக்கிள் பண்ணணும்னு யோசிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பீங்க. ஸோ அப்படின்னு வரும்போது மெயினாக கார் இண்டஸ்ட்ரியில் தே ஆர் யூஸிங் லாட்ஸ் ஆஃப் வாட்டர். அளவுக்கு நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு போகும். ஸோ அந்த வாட்டரெல்லாம் அவங்க எந்த அளவுக்கு ரீசைக்கிள் பண்ணுறாங்கங்கிறதுல தான் வந்து பெஸ்ட் கம்பெனிங்கிறது இருக்குது. ஸோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் நம்மளோட ரிசோர்ஸில் தான் வரும். ஸோ ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லும்போது மணி, எம்ப்ளாயி, எக்யூப்மெண்ட், டைம் வேண்டாம், வேஸ்ட், இந்த 4 வரும். ஸோ எம்ப்ளாயி அண்ட் மெஷின்ஸ் வந்து மோரல்லெஸ் சேம் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய எம்ப்ளாயீஸை அப்ஸ்கில் பண்ணிகிட்டே இருக்கணும், அதே மாதிரி என்னோடய மெஷின்ஸை கேலிப்ரேட் அண்ட் சர்வீசஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு we are going to utilize all the sources that belongs to us. வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஸ்கோப் ஆஃப் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்னு அகெயின் வரும். இங்கே வரும்போது what are all the activities that can be listed under the production and operation management functionsனு இருக்குது. ஸோ இந்த டாபிக்ஸ் தான் நம்ம அடுத்தடுத்து எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்னு வரும்போது லொக்கேஷன் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ். வாட் வில் யூ திங்க் அபவுட் லொக்கேஷன் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ்? The facilities that are needed to the factory should be near to the factory. அவ்வளோதான், சிம்பிளாக சொன்னோம் நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ எந்தெந்த ரிசோர்ஸ் எல்லாம் லைக் ரிசோர்ஸஸ்னே வச்சுக்கலாம், என்னென்ன ரிசோர்ஸஸ் எல்லாம் ஃபேக்ட்ரிக்கு வேணுமோ தட் ஷுட் பி அவைலபிள் அட் ஆல் த டைம் ஃபார் த இண்டஸ்ட்ரி அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாமா? செகண்ட், பிளான்ட் லேஅவுட்ஸ் அண்ட் மெட்டீரியல் ஹேண்ட்லிங். வாட் லேஅவுட் ஜென்ரலி மீன்ஸ்? லேஅவுட் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான். நீங்கள் பிளான்ட் லேஅவுட்னு சொல்லும்போது பிளான்ட்டோட டிசைனிங்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன் மை பிளான்ட் ஐ ஹாவ் ப்ரொடக்ஷன் யூனிட். ப்ரொடக்ஷன்லேயே நிறைய யூனிட்ஸ் இருக்கலாம் இல்லையா, ப்ரொடக்ஷன் தனித்தனி பிளாக்ஸ் இருக்கலாம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ப்ரொடக்ஷன் வந்து ஐம் கோயிங் டு ஸ்பிளிட் into 3 லைக் ரா மெட்டீரியல், இன்டர்மீடியட் ப்ராடக்ட் அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட்னு 3 ஒரே ப்ரொடக்ஷன் யூனிட்டில் 3 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐ எம் ஹேவிங் வேறு என்ன வச்சுக்கலாம், மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோடய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வேணும், அதுவும் என்னோடய பிளான்ட்டுக்குள்ளே தான் இருக்க போகுது. ஸோ ஃபோர்த் திங். ஃபிஃப்த் திங் வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா குடோன் வச்சுக்கலாம். ஏன் குடோன் தேவை? ஃபார் 2 purposes. வாட் கேன் வி ஸ்டோர்? என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணலாம்? நான் பை பண்ணுற ரா மெட்டீரியல்ஸ் வி கேன் ஸ்டோர், அப்புறம் ஃபினிஷ்டு குட்ஸையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு இதுவும் வேணும். ஸோ இப்போதைக்கு நான் என்னோட ப்ரொடக்ஷன் யூனிட்டில் ஐ ஹாவ் 5 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸுங்கிற மாதிரி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இதில் எங்கெங்கே நான் ப்ளேஸ் பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல என்னோடய பிளான்ட் லேஅவுட்டில். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரா மெட்டீரியல் முடிஞ்ச உடனே இட் வில் பி கோ டு இன்டர்மீடியட் யூனிட்டுக்கு தானே. ஸோ அதுவும் பக்கமாக இருக்கணும். ஸோ தூரமாக இல்லாமல் கரெக்டான ஆர்டரில் இருந்தால் தானே என்னால் வந்து அங்கேயும் வந்து எல்லாத்தையுமே மினிமைஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எல்லாம் அங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். இந்த எண்டில் வந்து நான் இன்டேக் ரா மெட்டீரியல்ஸ் இன்டேக் குடோன் வந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தள்ளி தான் எனக்கு வந்து 3 யூனிட்டும் கண்டினியூஸாக இருக்குது. லைக் ரா மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறது, இன்டர்மீடியட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிறது, ஃபினிஷ்ட் ஆகிறது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் ரா மெட்டீரியல் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும்போது மேபி இங்கே வேறு ஏதாவது இருந்திருக்கலாம், அதனால் இவங்க இவ்வளோ தூரத்தில் வச்சுருந்துருக்கலாம். நான் இதை பிளான் பண்ணாமல் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வர கிளாஸ் ப்ராடக்ட்ஸை இங்கேருந்து இங்கே ஹேண்டில் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படணுமா? ஸோ அதனால தான் என்னோடய பிளான் லேஅவுட் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நமக்கு ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் தான் வரும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிளானிங் இஸ் ஆல்சோ ப்ராசஸ். ஸோ பிளான் பண்ணுறதும் நமக்கு ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் தான், ஆப்ரேஷன் கீழே தான் வரும். அதையும் நம்ம மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். தேர்ட் ஒன், ப்ராடக்ட் டிசைன். ஏன் ப்ராடக்ட் டிசைன் கம்ஸ் அண்டர்
production management and operation management. Okay, customer க்கு ஏத்த மாதிரி we have to design the product. ஸோ அதுவும் ஒரு பிளானிங் கீழே தான் வரும். அப்புறம் அங்கே மட்டும்தான் ப்ராடக்ட் டிசைன் வந்து ரிலேட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஏன் டைம் மேனேஜ்மெண்ட்? ஒய் டைம் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் டு ப்ராசஸ்? Perfect. If the design of the product is very simple na, it will take minimal time. But ana adu evlo complication na customer, as per the customer need, I have to change தான். But ana adu evlo complicated கொண்டு போறோம் அப்படிங்கறத வெச்சிக்கிட்டு என்னோட whole manufacturing time increase ஆகுதா? Manufacturing time increase ஆகுதுனா இங்க என்னென்ன process எல்லாம் இன்வால்வ் ஆக போகுது? All the process will comes under இதுக்குள்ள வந்துருமா? ஸோ நீங்க என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ண போகிறீங்க, அதோட டிசைன் என்னங்கிறத பேஸ் பண்ணி தான் உங்களோட ஹோல் ப்ராசஸுமே இருக்குது. லைக் நீங்கள் சிம்பிளர் ப்ராடக்ட் எடுத்தீங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் சிம்பிளர் ப்ராசஸஸ். ஸோ அந்த ப்ராசஸ்க்கெல்லாம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணால் போதும். காம்ப்ளிகேட்டடான ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, இல்லை ப்ராடக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு கெட் மோர் ப்ராசஸ் அண்ட் அந்த ப்ராசஸுமே காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்க போகுது. ஸோ அங்கே நமக்கு மேனேஜ்மெண்ட் இன்னும் தேவைப்படும். ஸோ ப்ராடக்ட் டிசைன்னு சொல்லும்போது not only depend on the designing of the product, it will also depend it also affects on processes அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ராசஸ்லையும் அதோட எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ராசஸ் டிசைன் அதே தான். ஸோ what we are choosing in the product design will affect the process design. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராடக்ட் டிசைன் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ப்ராசஸ் டிசைன் பண்ணணும். ப்ராடக்ட் டிசைன் நல்லா பண்ணிவிட்டு ப்ராசஸ் டிசைன் மோசமாக பண்ணீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஒன் பி கெட் எப்படி சொல்லலாம், கரெக்டாக கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பிளானிங். ப்ரொடக்ஷன் பிளானிங்னு வரும்போது இதுவும் ப்ராசஸ்கிலே வந்துடும். நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற சொல்லி. ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் இது மெயின் பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒய் குவாலிட்டி கண்ட்ரோல் இஸ் இம்பார்ட்டன்ட்? ஆக்சுவலி நம்ம ப்ராடக்ட் டிசைன் பண்ணதே வந்து it should be as per the need of customer. அது ஓகே, அவங்க கேட்டபடி தான் இருக்குது. பட் ஆனால் அவங்க மெயினாக இன்னும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நான் கேட்ட மாதிரி இருக்கணும், நான் வாங்குகிற ப்ரைஸுக்கு அது குவாலிட்டியாகவும் இருக்கணும். ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட். மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் வரும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா, ரா மெட்டீரியல்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா we should handle properly, cautiously, ரைட்? இல்லைன்னா வந்து நம்ம ஒவ்வொரு லாஸ் ஆக அந்த லாஸ் எல்லாம் நம்ம எங்கே இன்க்ளூட் பண்ணுவோம்? ப்ராடக்ட் மேலே தான், ப்ராடக்ட் ப்ரைஸ் மேலே தான் இன்க்ளூட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 1 lakhக்கு ரா மெட்டீரியல் வாங்கியிருக்கேன். நான் என்னோட மெட்டீரியல் ஹேண்ட்லிங் அப்போது எனக்கு வந்து ஒரு இது ஒரு 1000 யூனிட்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூனிட்டுக்கு ஒரு 10 rupees ஆகுது ரா மெட்டீரியலுக்கு. நான் வந்து இந்த ப்ராசஸ் அப்போது ஒரு 100 கிளாஸஸ் வந்து பிரேக் பண்ணிட்டேன், ரா மெட்டீரியல் வந்து பிரேக் பண்ணிட்டேன். ஸோ இருந்தாலுமே என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? 10,000 தான். ஸோ கடைசியாக எனக்கு ப்ரொடியூஸ் ஆகிற அந்த 900 ப்ராடக்ட்ஸ்க்கு மேலே தான் நான் இந்த 10,000ஐயும் எப்படி சொல்கிறது, அந்த 10,000ஐயும் இங்கிருந்து தானே வாங்க ட்ரை பண்ணுவேன். ஸோ அதனால் இந்த மெட்டீரியல் ஹேண்ட்லிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மெட்டீரியல் ஹேண்ட்லிங் வில் அஃபெக்ட் த ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது தான் மெயின் திங். அடுத்து மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட். இது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், மெஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக மேனேஜ்மெண்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? குவாலிட்டியான ப்ராடக்ட் வராது. ஸோ ப்ராப்பர் நான் ஒரு டைமென்ஷன் ஒரு ப்ராடக்ட் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, இஃப் ஐ டிடன்ட் டூ த ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ்னால் கண்டிப்பாக வந்து ப்ராடக்ட் வில் நாட் பி இன் அ கிரேட்டர் குவாலிட்டி. ஸோ அவ்வளோதான். ஃபர்ஸ்ட்டு மாடியூலில் இந்த 2 தான் இருக்கும். இதை தாண்டி சில சிம்பிள் பேசிக் திங்ஸ் இருக்குது, நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து அவங்க திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க. லைக் இஃப் ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் த நியூ இண்டஸ்ட்ரி ஆர் நியூ ப்ராடக்ட்னா, வாட் அண்ட் ஆல் த திங்ஸ் ஐ ஹாவ் டு திங்க் பிஃபோர் த ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி தான், பிஃபோர் ஸ்டார்ட்டுங்கிற மாதிரி தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன யோசிப்போம்? வாட் டு ப்ரொடியூஸ். இதை டிசைட் பண்ணால் தானே எல்லாமே இருக்குது. ஸோ இதை டிசைட் பண்ணாமல் எதுவுமே இல்லை தானே.
So what we are going to do na, what to produce, that's first question. Second, inge irukum, how much to produce, adu romba important. ஏன் அப்படின்னா depends on that தான் வந்து நமக்கு plant size இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஸ்டார்டிங்லேயே நான் வந்து பெரிய யூனிட்டாக போட்டேன்னா வேஸ்ட்டு தானே. ஸோ அது ஒன்று இருக்குது. தேர்ட் திங், வேர் டு ப்ரொடியூஸ். இது அதை விட இம்பார்ட்டன்ட் தானே. ப்ராடக்ட் ஓகே, இவ்வளோ பெரிய யூனிட் தான் போட போகிறேங்கிறது ஓகே, பட் ஆனால் வேர் டு ப்ரொடியூஸ்னு இருக்குது. நான் வந்து அந்த ப்ராடக்ட் தேவையே இல்லாத ஒரு ரீஜனில் போய் போட்டேன் அப்படின்னா சக்ஸஸ் கிடைக்காது. ஸோ ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்காது. ஸோ அது ஒன்று. ஸோ அப்புறம் how to produce. how to produceனா, இப் நான் பைக் எடுக்கலாம், அந்த பைக்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய சிசிஸ் இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது, மாடல்ஸ் இருக்குது, வேறு என்ன சொல்லலாம், டிசைனிங் இருக்குது, எது வேணாலும் எடுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நான் பிக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் பிக் பண்ணால் தானே என்னால் ஹவு டு ப்ரொடியூஸ்னு சொல்ல முடியும். எக்ஸாம்பிளுக்கு பைக் எடுக்காமல் இப்போதைக்கு சிம்பிளாக ஒரு கார்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து ஷர்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஷர்ட் தான் இப்போ வாட் டு ப்ரொடியூஸுங்கிறதுக்கு நான் ஷர்ட்னு கொடுத்துட்டேன். ஹவு மச்னு சொல்லும்போது நான் எந்த ஏரியாவில் இருக்கேன், நான் எவ்வளோ பேருக்கு விற்க போகிறேன்னு சொல்லி ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு யூனிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கேற்ற பிளான்ட்டும் வந்து நான் போட்டுட்டேன். ஷர்ட் வந்து நம்ம எங்கே வேணாலும் போடலாம் இல்லையா. ஸோ நமக்கு டெலிவரி பண்ணுறது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப எப்படி சொல்ல, ரிசோர்ஸஸ் எங்கே இருக்கோ அங்கே போட்டால் தான் பெஸ்ட்டு. நீங்கள் வந்து ஒரு கார்மெண்ட்ஸை சென்னையிலையும் போட முடியும், திருப்பூர்லேயும் போட முடியும், கோயம்புத்தூர்லேயும் போட முடியும். பட் ரிசோர்ஸஸ் எங்கே ரொம்ப க்ளோஸாக இருக்கும்? திருப்பூர் தான். கார்மெண்ட்ஸ்னாவே திருப்பூர் தான். ஸோ அங்கே தான் உங்களுக்கு எல்லா ரிசோர்ஸஸும் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வேறு பக்கம் இருந்து நீங்கள் ரிசோர்ஸஸ் வாங்குறக்கும் திருப்பூர்லேருந்து ரிசோர்ஸஸ் வாங்குறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ ஃபெசிலிட்டின்னு வரும்போது நான் என்னோட ஷர்ட் கம்பெனி வந்து நான் அங்கே போட்டுட்டேன். நெக்ஸ்ட் திங், ஹவு டு ப்ரொடியூஸ்னு வரும்போது இந்த ஷர்ட்டு நிறைய டைப் இருக்குது தானே. ஸோ காலர் டைப் மாறும், ஃபுல் அண்ட் ஆஃப் அண்ட், இது கூட பெருசாக நான் எஃபெக்ட் பண்ணாது. இதை தாண்டி இல்லை நான் குர்த்தா மாதிரி, குர்த்தாவா இல்லை குர்த்தா சொல்லுவாங்களா இல்லை லாங் ஷர்ட் என்ன சொல்லுவாங்க, ஓகே அந்த மாதிரி பண்ண போகிறேன்னா, இல்லை வேறு எப்படி வச்சுக்கலாம், எந்த கிளாத்தில் பண்ண போகிறேன், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் எனக்கு ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் ரொம்ப மோர் சிம்பிளான கிளாத் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மிஷின்ஸ் வாங்கணும். இதுவே வந்து கிளாத்ஸ் வந்து ரொம்ப பஞ்சு வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மிஷின்ஸ் வாங்கணும். ஏன்னா சில மிஷின்ஸ்க்கு வந்து அந்த பஞ்சு சூட் ஆகாது, சில இதுக்கு வந்து மிஷின்ஸே தேவைப்படாது. ஸோ நம்ம வாட் டு ப்ரொடியூஸுங்கிறது ஃபிக்ஸ் பண்ணால் தான் ஹவு டு ப்ரொடியூஸையும் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ ஹவு டு ப்ரொடியூஸுங்கிறது மோர் ஃபோக்கஸ் ஆன் ப்ராசஸ், எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ வென் டு ப்ரொடியூஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கார்மெண்ட்ஸில். நான் எல்லா டைமும் பாலிஸ்டர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சம்மர் டைமில் விட்டுருவாங்க தானே. நீங்கள் சம்மர் டைமில் பாலிஸ்டர் கிளாத்ஸ் வாங்க போனீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ் வில் பி வெரி லோ. ஏன் அப்படின்னா பாலிஸ்டர் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த சம்மர் டைமில் காட்டன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வென் டு ப்ரொடியூஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஷின், டு வி ஹாவ் மெட்டீரியல்ஸ் டு ப்ரொடியூஸ். ஸ்டார்டிங்லேயே வாட் டு ப்ரொடியூஸுங்கிறது நமக்கு ஆன்சர் பண்ணியிருப்போம். அதுக்கு நீங்கள் திங்க் பண்ண ஒரு ப்ராடக்ட்டுக்கு டு வி ஹாவ் ஆல் த மெட்டீரியல்ஸ், கேன் வி ப்ரொக்யூர் ஃப்ரம் ஆர் சரௌண்டிங்ஸுங்கிறது தான் நெக்ஸ்ட் கொஷின், இந்த கொஷினாக இருக்கும். ஸோ இங்கே வரும்போது இங்கே வந்து ரெக்வயர்மெண்ட் பிளானிங்னு வரும், ஓகேவா. ஸோ அதனால் இங்கே கொடுத்துருப்பாங்க இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் கீழே. ஆர் வி ப்ரொடியூசிங் ரைட் திங்ஸ், இது அடுத்து யோசிக்கணும். ஏன் இது யோசிக்கணும்? ஆர் வி ப்ரொடியூசிங் ரைட் திங்ஸ் பக்கத்தில் வச்சு சொல்லுங்கள். நான் வந்து என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொக்யூர் பண்ணிடுவேன். பட் இட் வில் நாட் பி இன் அ குட் குவாலிட்டி. அப்படின்னா அதுக்கான ப்ரைஸு என்னால் ரொம்ப லோவாக தான் வைக்க முடியும், ப்ராஃபிட்டும் கம்மியாக தான் இருக்கும். அது எத்தனை பேர் வாங்குறாங்கங்கிறது ஒன்று இருக்குது தானே. ஸோ அப்போ நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணணும், கரெக்டான ப்ராடக்ட்டையும் சூஸ் பண்ணணும். ஸோ கரெக்டான ப்ராடக்ட் சூஸ் பண்ணியிருந்தாலும் அடுத்து எங்கே வந்து நிற்கும்? குவாலிட்டியில் தானே வந்து நிற்கும். ஸோ இந்த கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட் பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் அ இண்டஸ்ட்ரி இல்லை கம்பெனிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆர் மெஷின்ஸ் ஏபிள் டு ப்ரொவைட், இது ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான். வி வில் ஹேவ் சம் மெஷின்ஸ், வெதர் இட் கேன் கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் தட் ப்ராடக்ட் ஆர் நாட்டுங்கிறது வந்து நம்ம டிசைட் பண்ணணும். இல்லை அப்படின்னா வாட் வில் டூ, அதுக்கேற்ற மாதிரி அப்கிரேடேஷன். இஃப் வி கேன்னா we will upgrade that machine, or else
we have to replace the machines. ஸோ அந்த மிஷின் அடுத்த நெக்ஸ்ட் வர ப்ராடக்ட்டுக்கு இருக்க போதா, தேவைப்படுமா, படாதா, இல்லை பட்டுச்சுன்னா அதை அப்படியே வச்சுப்பேன், எக்ஸ்ட்ரா மிஷின்ஸ் வாங்குவேன். இல்லைன்னா அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஆப்ஷன் we can upgrade, இல்லைன்னா நியூ மிஷின்ஸே வாங்கணும், சேல் பண்ணிட்டு நியூ மிஷின்ஸே வாங்கணுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வரும்போது how to reach the products to the customers. இங்கே வரும்போது டிஸ்ட்ரிபியூஷன், டெலிவரி, சப்ளையர், அட்வர்டைஸிங், இந்த பார்ட்டில் வந்து ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இந்த எல்லா கொஷினுமே ஒவ்வொரு ப்ராசஸ் மேலே டிபெண்ட் ஆகி இருந்திருக்கும். நோட் பண்ணிங்களா? வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ் அண்ட் வேர் டு ப்ரொடியூஸ். இது எல்லாமே வேர் டு ப்ரொடியூஸ் கூட கிடையாது. வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு மச்சுங்கிறது வந்து நமக்கு ப்ராடக்டை டிபெண்ட் பண்ணியும் ப்ராடக்ட் டிசைன் டிபெண்ட் பண்ணியும் இருக்கும். ஹவு மச்சுங்கிறது டிமாண்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இருந்தாலுமே நம்ம சூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டும் இருக்குது தானே. நீங்கள் வாட்சுன்னு சிம்பிளாக எடுத்துட்டிங்கன்னா லோக்கல் வாட்சாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணும், பிராண்ட் வாட்சாக இருந்தால் கம்மியாக ப்ரொடக்ஷன் பண்ணால் போதும். ஸோ டிமாண்ட் இருக்கிறத பொறுத்து தான் நான் ப்ரொடக்ஷனோட எனக்கு அந்த ஹவு மச் இருக்குது. ஸோ ஹவு மச்சை விட ப்ராடக்ட் டிசைன் வந்து அந்த ஃபஸ்ட்டு 2 பார்ட்டில் வந்துடும். ஸோ வேர் டு ப்ரொடியூஸுங்கிறப்போ ஃபெசிலிட்டி எங்கே கிடைக்கும் அது சூஸ் பண்ணணும். ஹவு டு ப்ரொடியூஸுங்கிறப்போ ப்ராசஸ்ங்கிறது வந்து ஒரு ஆப்ரேஷனா, ஸோ அது இன்வால்வ் ஆகும். வென் டு ப்ரொடியூஸ்னு சொல்லும்போது ப்ரொடக்ஷன் இது வந்து பிளானிங் கீழே தான் வரும், லைக் டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் கீழே வரும். அது ஒரு ப்ராசஸ் தானே. அடுத்தது டூ வி ஹாவ் டு மெட்டீரியல்ஸ் டு ப்ரொடியூஸ்னு வரும்போது இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அண்ட் எம்ஆர்பி. முன்னாடியே சொன்ன மாதிரி இன் இன்வென்ட்ரி ஐ ஹாவ் 10 machines, வெதர் இட் இஸ் கேப்பபிள் டு ப்ரொடியூஸ் தட் ப்ராடக்ட் ஆர் நாட்னு யோசிச்சுட்டு, இஃப் இட் இஸ் நாட்னா ஐ வில் டூ த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்னா என்னது, சேல் பண்ணுறது, பை பண்ணுறது, அங்கேயே வந்து அப்கிரேட் பண்ணுறது, எல்லாமே வில் கம்ஸ் அண்டர் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் தானே. ஸோ அந்த திங் எல்லாமே நமக்கு இந்த ஆப்ரேஷனுக்கு எல்லாம் வந்துடும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி இங்கெல்லாம் வந்து ப்ராடக்ட் சென்ட்ரிக் தான், பட் ஆனால் இட்ஸ் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராசஸ். ஆமாம் இல்லை, நம்ம எந்த ப்ராசஸ் சூஸ் பண்ணுறோங்கிறத வச்சு தான் குவாலிட்டி இருக்குது. அடுத்து மெயின்டெனன்ஸ், இது ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். மெயின்டெனன்ஸ் வந்து மெஷின்ஸ்க்கு வந்து கரெக்டாக பண்ணணும், இல்லை அப்படின்னா எல்லாமே போகும். நம்மளோட என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்கோ அது எல்லாமே மெயின்டைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா நம்மளோட கேபிட்டல் உள்ளே இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருப்போம், சில அமௌண்ட் நம்ம கையில் இன்னும் இருக்கும், இண்டஸ்ட்ரி பேரில் இருக்கும். அதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம், எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோன்னு இருக்குல்ல. சும்மாவே என்னோட நான் இன்வெஸ்ட் பண்ணாத அமௌண்ட்டுன்னு இருக்கும் இல்லையா, அதை என்ன பண்ண போகிறோன்னு ஒரு தாட் வச்சுக்கணும் இல்லையா. ஸோ எல்லாமே மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும். அடுத்து லாஸ்ட்டாக டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டெலிவரிங்னு வரும்போது யூ கேன் ரைட் இட் அஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். சிம்பிளாக டிரான்ஸ்போர்ட்டேஷனில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஏன் அப்படின்னா நான் மோர் ஃபார் சப்ளைஸ் சூஸ் பண்ண இட் வில் காஸ்ட் மோர் இன் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், இட் வில் அஃபெக்ட் த ப்ராடக்ட் ஆல்சோ. அதுதான் மெயின் திங். அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னு அகைன் கீழே கொடுத்துருப்பாங்க. இன் சம்மரி, ப்ராடக்ட் செலெக்ஷன், வாட் டு ப்ரொடியூஸ், ஃபெசிலிட்டி லொக்கேஷன் செலெக்ஷன், டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங், ப்ராசஸ் செலெக்ஷன், கெப்பாசிட்டி பிளானிங், மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெடியூல், அடுத்து மெட்டீரியல்ஸ் ரெக்யர்மெண்ட் பிளானிங், இன்னும் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், சப்ளையர் செலெக்ஷன். சப்ளையர் செலெக்ஷன் வந்து இப்போ நான் அமேசானுக்கு சொன்ன எக்ஸாம்பிள் சூப்பராக சூட் ஆகும். எனக்கு சப்ளைஸ் நிறைய பேர் இருக்காங்க, பட் ஆனால் நான் எங்கேருந்து என்னோடய கஸ்டமருக்கு ஐ எம் கோயிங் டு டெலிவர் அ ப்ராடக்ட்டுங்கிறது வந்து அதை வச்சு தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஸோ ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட், வேர் ஹவுசிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், குடோன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வரும். குடோன் வந்து we can have 2 கேசஸில், ஓன் குடோன், இன்னொன்று ரெண்டல். ஸோ ஓன் குடோன் இருக்குன்னா அதோட கெப்பாசிட்டி பிளான் நான் we have to plan according with our production. ரெண்டல் குடோன் எதுக்காக தேவைப்படும்? ரெண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஏன் ரெண்டல் குடோன் தேவைப்படுன்னு கேட்குறேன். why we need எக்ஸ்ட்ரா ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஓகே, வேறு ஏதாவது லொக்கேஷனில் if we have customers other than the location where we have our industry அப்படின்னா, பட் ஆனால் அங்கே தான் நம்ம கஸ்டமர்ஸ் அதிகம்னா every time we can't transport everything at the correspond respective of the need நம்மளால் அனுப்ப முடியாது. ஸோ அந்த டைமில் what will do னா we will send some bulk amount to that godown and அங்கேருந்து நம்ம சப்ளை பண்ணிப்போம்.
ஸோ அதனால தான் வந்து நமக்கு 2 விதமாக ரெண்டல் குடோன் தேவைப்படும். ரெண்டல் குடோன் நமக்கு தேவைப்படும் தான், அவங்க சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா பர்பஸ்க்கு தேவைப்படும் தான். பட் மெயின் பர்பஸ் இதுவாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வி கான் place a plant in every place, so we have to plan for a rental godown. So இதோட ஃபர்ஸ்ட் யூனிட் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் யூனிட் இல்லை, ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஒரு பார்ட் முடிஞ்சது. In this unit we will have the characteristics of the modern industryங்கிற மாதிரி வச்சுக்கலாம். என்னென்ன அப்படின்னா will characteristicsனா the modern industries will be characterized by these 4 points இல்லை components மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, first will be manufacturing, second is service orientation, third will be the like related to the environmentalங்கிற மாதிரி. So I will explain that. First and the fourth one வந்து we can skip that actually. So modern industries or modern production systems characterized by 3 things ன்னு நீங்கள் மெயினாக எழுதினாவே போதும். So first thing is like manufacturing. Past production எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, in that past production they will produce whatever order they காட்டுங்கிற மாதிரி சிம்பிளாக முடிச்சிடலாமா? அவங்க என்னென்னலாம் ஆர்டர் வாங்கினாங்களோ சிம்பிளாக they will produce and they will give it to the customers, முடிச்சிருவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பிளான்ஸ் இருக்காது. பட் ஆனால் சேம் அப்ரோச் நீங்கள் இப்போ வச்சுருந்தீங்க அப்படின்னா you will be out of a global competitionங்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா in that time the customers also need a minimum சீக்கிரம் அந்த ப்ராடக்ட் வேணும்னு நினைப்பாங்க. பட் ஆனால் இருந்தாலுமே they will accept. பட் ஆனால் இந்த டைமில் வந்து குளோபல் காம்படிஷன் இருக்கனால நீங்கள் சீக்கிரம் அந்த ப்ராடக்ட் கொடுக்கல அப்படின்னா what will they do? they will move to the another institution or another production industryங்கிற மாதிரி தானே. நீங்கள் ஒரு கம்பெனி சூஸ் பண்ணுவீங்க, ஒரு ஆர்டர் பண்ணுவீங்க, அது உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டைமில் கிடைக்கல அப்படின்னா வில் கோ டு த அனதர் கம்பெனி, அப்படி தானே சிம்பிளாக. ஸோ அப்படிங்கிறப்போ டுடேஸ் அந்த இண்டஸ்ட்ரி வந்து ஷுட் ஹாவ் த சம் குவாலிட்டிஸ் இல்லை சம் ஃபங்க்ஷன்ஸ்னு வச்சுக்கலாமா, இல்லை சம் பெஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் தட் வாஸ் இன் பாஸ்ட்னு வச்சுக்கலாமா. பாஸ்ட்டில் இருந்த விட இப்போ வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் வச்சுருக்கணும். என்னென்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி. எப்போவுமே குவாலிட்டி பாஸ்ட்டோ ஃப்யூச்சரோ ப்ரெசண்ட்டோ எப்போவுமே வந்து கம்பேர் பண்ணும்போது அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கணும். செகண்ட் திங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கரண்ட் சினாரியோவில் ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நம்ம மோஸ்ட்டாக நீங்கள் நோட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அப்போல்லாம் வந்து டே ஷிஃப்ட் மட்டும்தான் இருக்கும், நைட் ஷிஃப்ட்ஸ் ரொம்ப கம்மி. ஏன் இப்போ டே அண்ட் நைட் ஷிஃப்ட்ஸ்னு கொண்டாட ட்ரை பண்ணாங்க? ஸோ சிம்பிளாக ஐடி கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் இங்கே ஒரு கம்பெனி இன்ஸ்டால் பண்ணுறேன், ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியாக இருக்குது, அந்த ப்ராடக்ட் வந்து இந்தியாவிலேயே தான் இருக்குது அப்படின்னா ஆல் த இண்டியன்ஸ் வில் பி யூஸ்ட் இன் த டே டைம் தான். ரொம்ப பெருசு டிஃப்ரென்ஸ் இருக்காது. நமக்கு டைம் ஜோன்லாம் சேமுங்கிறதுனால தட்ஸ் நோ டிஃப்ரென்ஸ். பட் ஆனால் வாட் வில் அவர் கஸ்டமர்ஸ் இன் அமெரிக்கா ஆர் இன் அதர் கண்ட்ரீஸ்னால் டைம் ஜோன் வில் வேரியா. ஸோ அப்போ நான் அந்த டைமில் என்ன பண்ணணும், அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் நான் கொடுக்கணும். அப்படின்னா சிம்பிளாக ப்ராடக்ட் பேஸ்னால் நீங்கள் ஒரு ஆப்பை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி அவங்க கொடுத்துருக்கீங்க, அவங்க ஆப்பில் ஏதோ ஒரு இஷ்யூ, ஆனால் நம்மளுக்கு அவங்களுக்கு டைம் ஜோன் டிஃபர் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும், அவங்க டைம் ஜோனுக்கு ஒரு ஷிஃப்ட்டு போட்டாகணுமா. ஸோ நான் இந்த மாதிரி இருந்தேன் அப்படின்னா லைக் ஐ வில் கிவ் யூ அ ப்ராடக்ட் பட் ஐ ஒன்ட் கிவ் யூ சப்போர்ட் அட் த டைம்னா நீங்கள் ஒத்துப்பீங்களா? நீங்கள் கேட்குற டைமுக்கு நான் சப்போர்ட் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கல்ல. ஸோ அப்போ என்ன ஆகும், கிளாஷ் ஆகும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், என்னோட கம்பெனி ஷுட் ஹாவ் அ ஃப்ளெக்சிபிள் ஷிஃப்ட் அக்கார்டிங் வித் த கஸ்டமர்ஸ், அப்படி தானே. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃப்ளெக்சிபிள் இது வந்து நான் ஃப்ளெக்சிபிள் ஷிஃப்ட்னு சொன்னது ஐடி கம்பெனிக்கு சொல்லியிருக்கேன். மேனுஃபேக்சரிங் சிஸ்டம்னு வரும்போது சேம் அதே தான். டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி கொண்டு வரது அப்படின்னா கார்மெண்ட்ஸே எடுத்துக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நமக்கு ட்ரஸ்டட் பார்ட்டிஸ் இல்லை ட்ரஸ்டட் கஸ்டமர் சப்ளைஸ் இருப்பாங்க. இருந்தாலுமே அவங்க ஒரு டிமாண்ட் சொல்லியிருப்பாங்க, பட் ஆனால் டக்குன்னு அவங்க ஒரு டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம அந்த கஸ்டமரை வந்து வேறு பக்கம் திருப்பி விடாமல் நம்ம என்ன பண்ணணும், அந்த டைமில் நைட் ஷிஃப்ட் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து எம்ப்ளாயீஸ் இருக்கணும் இல்லையா, இல்லை மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற பீப்புளாவது இருக்கணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த டைமில் ஹையர் பண்ணிக்கிற மாதிரியாவது வச்சுருக்கணும். ஸோ இந்த மெயின் குவாலிட்டி இருந்தால் தான் இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் வந்து சஸ்டெயின் ஆக முடியுங்கிறது ஒரு பாயிண்ட். ஸோ அதை விட்டோம் அப்படின்னா இந்த ரீஇன்ஜினியரிங் லைக் பிஸ்னஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. பை த வேர்ட் யூ கேன் சே என்னன்னு சொல்லலாம், பிஸ்னஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங். சேஞ்ச் பண்ணுறது. எதை வச்சு சேஞ்ச் பண்ணுவோம்,
On what basis will change the whole the process? Simple product. ஏன் அப்படின்னா most of the companies will be will not have a single product. நிறைய ப்ராடக்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வச்சுருப்பேன், இந்த டைமில் அதுதான் ட்ரெண்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் ப்ராசஸ் வச்சுருப்பேன், அதுக்கு ஒரு சில ரிசோர்ஸஸ் வச்சுருப்பேன். நான் அதே ப்ராடக்டே வச்சுருந்தேன் அப்படின்னா சம்டைம் ஐ வில் பி அவுட் ஆஃப் அ மார்க்கெட். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய ப்ராடக்ட் வச்சுருக்க ட்ரை பண்ணுவோம். அப்போ டக்குன்னு எனக்கு ப்ராஜெக்ட்டு இல்லை டிமாண்ட்ஸ் வர நான் எல்லா ப்ராசஸுமே ரீஇன்ஜினியரிங் பண்ணணுமா? இல்லைன்னா ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம், அது கண்டிப்பாக அப்டேஷன் ஒன்று வருமா? அப்டேஷன் வந்தால் என்னோட ப்ராசஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுமா? ஸோ எந்த அளவுக்கு வி ஆர் ஹேவிங் கேப்பபிள் ஆஃப் சேஞ்சிங் அந்த ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாடர்ன் வேர்ல்டில். ஸோ 2 இம்பார்ட்டன்ட் திங்னா, ஒன்று ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங், செகண்ட் ஒன்று இந்த ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் வி ஷுட் ஹேவ்ங்கிறது தான் மெயின் திங். இதை விட்டால் இது ஜென்ரலாகவே நமக்கு தேவைப்படும். லைக் கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங், ஒய் வி நீட் தட் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் ஏன் தேவை அப்படின்னு கேட்டால் அதுலேனா என்ன ஆகும்? ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு. கார்மெண்ட்ஸ் ஏன் இருக்கணும்? பர்ஃபெக்ட். இப்போ நான் பிரிண்டிங்க்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா பிரிண்டிங் நிறைய டைப்ஸ் இருக்குல்ல, டைப்ஸ் ஆஃப் பிரிண்டிங்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அது எந்த பிரிண்டிங் மிஷினில் இல்லை எந்த பிரிண்டிங் டெக்னாலஜியில் நான் அந்த ப்ராடக்டை ரெடி பண்ணால் இட் வில் பி இன் அ குட் குவாலிட்டின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக காம்ப்ளெக்ஸான பிரிண்டிங் டெக்னாலஜி கொண்டு போகும்போது கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் பிரிண்டர்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் அவங்க சொன்ன மாதிரி கார்மெண்ட்ஸில் கட்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கட்டிங் மேனுவலாக பண்ணும்போது நிறைய வேஸ்ட்டு போகும். டிசைன் பண்ணும்போது பேட்டர்ன் நம்ம ட்ரா பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுவும் நம்ம அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குமானா இருக்காது. பட் ஆனால் நீங்கள் கம்ப்யூட்டர்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் அந்த ஹோல் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நான் ஒரு கிளாத் அதுக்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா நான் எவ்வளோ டிசைன்ஸ் நான் அதுக்கிட்ட கொடுத்துருந்தாலும் அந்த டிசைன்ஸை மோர் எஃபிஷியன்ட் வேல எப்படி அதை அங்கங்கே ப்ளேஸ் பண்ணலாங்கிறது கம்ப்யூட்டர் சூப்பராக பண்ணுமா? ஸோ அதனால் நமக்கு கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் சிஸ்டம் ரொம்ப தேவைப்படும் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபார் மோர் ப்ரிசைஸ் திங்ஸ் வில் நீட் அ கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் சிஸ்டம்ங்கிறது பாயிண்ட். வேறு ஸோ அவ்வளோதான். இந்த மெயினாக இந்த 4 திங்ஸ் இருந்தாவே நம்மளால் வி கேன் சஸ்டெயின் இன் திஸ் வேர்ல்டுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ செகண்ட் சர்வீசஸ் ஓரியன்டேஷன். இந்த சர்வீசஸ் ஓரியன்டேஷன் வரும்போது எப்படியெல்லாம் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸை ஃபர்ஸ்ட் திங் இன்டான்ஜிபிள் அண்ட் பெரிஷபிள் நேச்சர் ஆஃப் சர்வீசஸ். இன்டான்ஜிபிள்னா டேஞ்சிபிள் ப்ராடக்ட்ஸ், இன்டான்ஜிபிள் ப்ராடக்ட்ஸ்னு படிச்சிருப்போம். டச் பண்ண முடியும். ஃபிசிக்கல் இது நான் ஃபிசிக்கல் வரும் இல்லையா? எல்லாம் டச் பண்ண முடியாது. லைக் சர்வீசஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஸோ சர்வீசஸ் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ்னு நம்மளால் கேரக்டரைஸ் பண்ண முடியும் மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸை. வேறு இது ஒரு டைப். இது கான்ஸ்டன்ட் இன்ட்ராக்ஷன் வித் கிளைண்ட் அண்ட் கஸ்டமர்ஸ் சொல்லும்போது நம்ம இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் என்ன சொல்லலாம்? எக்ஸாம்பிளுக்கு கண்டினியூஸாக நம்ம டச்சில் இருந்துகிட்டே இருக்கணும். கண்டினியூஸான மோர் ஃப்ரீக்வெண்ட்டாக டெய்லியெல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் இருக்கணும், கான்டாக்ட்ஸ் இருக்கணும். கேட்கல. கால் சென்டர்ஸ் லைக் நெட்வொர்க்ஸ் மாதிரி. சிம் தானே சொல்கிறீங்க? இல்லை நீங்கள் வேறு ஏதாவது மீன் பண்ணுறீங்களா? ஓகே ப்ராடக்ட் பேஸ்டாக சொல்கிறீங்க. லைக் ஃபர்னிச்சர்ஸ் இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அதுக்கு ரிலேட்டடாக, நெட்வொர்க்ஸ் ரிலேட்டடாக வச்சுக்கலாம். வேறு என்ன வச்சுக்கலாம்? பைக் ரிலேட்டடாக வச்சுக்கலாம். ஸோ அவங்க சர்வீசஸ் கால் பண்ணிட்டே இருப்பாங்களா கண்டினியூஸாக? அதுவும் அட் சம் பாயிண்ட் தே வில் இக்னோர் அஸ். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களோட சர்வீஸ் ஸ்கிப் பண்ணிட்டு வந்தோம்னா அவங்க நம்மளை ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது வேறு. பட் ஆனால் மோர் சூட்டபிள் எக்ஸாம்பிள்னால் நீங்கள் நெட்வொர்க்ஸே வச்சுக்கலாம், சிம் நெட்வொர்க்ஸே வச்சுக்கலாம். நீங்கள் பேலன்ஸ் முடிய போகுது, அது கட் பண்ணலைன்னா என்ன பண்ணுவீங்க? பேலன்ஸே திரும்ப ரீசார்ஜ் பண்ண மாட்டோம் தானே, ரீசார்ஜ் அகைன் பண்ண மாட்டோம் தானே. ஸோ அந்த டைமில் நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு ஏதாவது ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுன்னா நம்ம கூட எப்படி அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, இல்லை கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாமே ரிலேட் பண்ணி தானே இருக்குது. ஸோ நமக்கு எந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் கூட காண்டாக்டில் இருந்துகிட்டே இருக்கணுங்கிறத வச்சும் சில இண்டஸ்ட்ரீஸ் கேரக்டரைஸ் ஆகும். சேஃப்டி பின்னெல்லாம் நம்ம கூட எப்போவாது காண்டாக்ட்லேருந்து பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் இருக்கும்ல, சில ப்ராடக்ட்ஸ்க்கு உங்களுக்கு அந்த கிளைண்ட் இன்ட்ராக்ஷன் தேவையே படாது. ஸோ அந்த மாதிரி நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். வேறு
ஒரே நிமிஷம். in another way na volumes depend பண்ணி characterize பண்ணலாம். So small volume stores, so it is local markets na ஏன் small volumes local markets கொடுத்தா ப்ராஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குங்கிறீங்களா இல்லை இருக்காதுங்கிறீங்க? இருக்குங்கிறீங்களா? ஓகே, லோக்கல் ப்ராடக்ட் கொஞ்சம் நல்லா போகும், அது ஒன்று. இன்னொன்று வேறு எதுவும் வரலையா? ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் டு சர்வ் லோக்கல் மார்க்கெட்ஸ்னால் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் வால்யூம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியணும். மெயினாக ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ண நினைக்கிறது வந்து எப்போவுமே எங்கே தான் இருக்கும், லோக்கல் மார்க்கெட்ஸ் தான் கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம். இதுக்கு தாண்டி நம்ம வால்யூம்ஸ் ரெடி பண்ணால் தான் வெளியே அனுப்ப ட்ரை பண்ணுவோம். இங்கேயே நம்மளால் கவர் பண்ண ட்ரை பண்ணல அப்படின்னா வில் நாட் சக்சீட் இன் தட் காம்படிஷனில். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு லோக்கல் மார்க்கெட்டை பிடிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட அந்த வால்யூம்ஸ் ப்ரொடக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நீட் டு லொக்கேட் ஃபெசிலிட்டிஸ் டு சர்வ் லோக்கல் மார்க்கெட்ஸ், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து லைக் நீங்கள் பைக்குக்கு எடுத்துக்கலாம். லைக் பைக்குக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா டீலர்ஸ் இருப்பாங்க, டீலர்ஸே வந்து சர்வீஸ் சென்டர்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் சம் டீலர்ஸ் கிட்ட சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்காது. அப்படிங்கிறப்ப நீங்கள் அங்கே பை பண்ண மாட்டீங்க இல்லையா? பைக் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அங்கேயே வந்து அந்த லோக்கல் மார்க்கெட்டுக்கு தேவையான சர்வீஸை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம அங்கே பை பண்ணுவோம், இல்லைனா பை பண்ண மாட்டோம். ஸோ இந்த சர்வீஸ் ஓரியன்டாகவும் நம்ம வந்து மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸை கேரக்டரைஸ் பண்ணலான்னு இருக்கும். ஸோ டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ஸ்மோக் ஸ்டேக்ஸ்ன்னு சொல்லும்போது மோஸ்ட் ஆஃப் த டுடேஸ் ஃபேக்ட்ரிஸ் ஆர் டிசைன்ட் அண்ட் பில்ட். எப்படி பில்ட் பண்ணுறாங்க? என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் industry perspective la paathalum they are building the whole industry as environment friendly, and also they are choosing the product also a environment friendly product ah da ungulu choose பண்றாங்க. முதல்லலாம் அப்படி கிடையாது. நீங்கள் உங்களுக்கு ஆர்டர் வருது அப்படின்னா அது என்ன காஸ்ட் எனக்கு கொடுத்தாலும் என்ன அஃபெக்ட் பண்ணாலும் ஜஸ்ட் நான் ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்பிடுவேன். பட் ஆனால் இந்த வேர்ல்டில் நீங்கள் வந்து காம்படிட்டராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு மோர் எக்கனாமிக்கல் அண்ட் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சஸ்டெயின் ஆகலாம் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ அவ்வளோதான். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடர்ன் ஆப்ரேஷன் ஃபங்க்ஷன்ஸில் நீங்கள் இந்த 3 பேசிஸில் தான் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. அடுத்த டாப்பிக்கில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் ரீசன்ட் ட்ரெண்ட் என்ன? ரீசன்ட் ட்ரெண்டுனா இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி தான். நீங்கள் இப்போ இந்த ட்ரெண்டு இல்லை இந்த குவாலிட்டிஸ் இல்லை இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருந்தால் தான் நீங்கள் சஸ்டெயின் ஆக முடியும். எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் இந்த யூனிட்டை. ஸோ அதை மேலே வந்த பாயிண்ட்ஸ் திரும்ப கோயிங் டு ரிப்பீட் அகைன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட் பிளேஸ். குளோபல் மார்க்கெட் பிளேஸ்னால் என்ன தோணுது? இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ்னால் நாங்கள் என்னோடய பிளான்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் காம்படிட் பண்ணலாம். நம்ம இங்கே மட்டும் நம்மளோட லோக்கலுக்குள்ளே மட்டும் இருந்தால் பத்தாது. குளோபலைசேஷன் ஆஃப் ஆர் பிளான்ட்டுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ராடக்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் வரும்போது ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ல. ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடி சொல்லிட்டோம் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிடுவோம், அந்த ப்ராடக்ட்டை எவ்வளோ எஃபிஷியன்ட் வேல ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அந்த ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறதுல தான் வந்து டிஃபர் பண்ணுவோம். லைக் நீங்கள் இந்த ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லும்போது சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம். கார்ஸ் தான் சேம் சிசியாக தான் இருக்கும், பட் ஆனால் குவாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அதில் என்ன தான் ரா மெட்டீரியல்லேருந்து வந்தாலும் டிசைனோட அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கும், டிசைனுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். லைக் எப்படி வந்து ஒன்றும் இல்லை, லைட்டாக டிசைன் மாற்றிருப்பாங்க, மைலேஜ் கொஞ்சம் எச்சா வரும். லைக் ஒரு 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ்னு வரும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்டு, இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்க பாயிண்ட் தானே. ஸோ குவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு சஸ்டெயின் இன் திஸ் வேர்ல்டுங்கிற மாதிரி சொல்லலாம். ஃபோர்த் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி. we have discussed before. Flexibility வந்து இருக்கணும். ஏன் flexibility இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ டைம் ரெடக்ஷன் வரும்போது we should reduce the manufacturing cycle timeங்கிறது தான் நம்மளோட ஃபோக்கஸாக இருக்கும்.
எதுக்காக அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஃபார் குவிக்கர் டெலிவரி. ஸோ ஷார்ட் லீட் டைம்ஸ் இருக்கணும். அதே சமயம் சேம் ப்ரைஸ், நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சேம் ப்ரைஸ் சேம் குவாலிட்டி ஆனால் சீக்கிரம் வருது, சேம் ப்ரைஸ் சேம் குவாலிட்டி அவங்க லேட்டாக கொண்டு வராங்க. யாரை பிக் பண்ணுவோம்? சீக்கிரம் வர்றது தானே. குவாலிட்டி நம்ம மோஸ்ட்டாக இந்த மூணுத்தில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம், குவாலிட்டி, ப்ரைஸ், டைம். இந்த ரெண்டு சேமாக இருக்குது, லாஸ்ட் ஒன்றில் தான் வெரி ஆகுதுன்னா அதில் யார் எனக்கு சூட்டபுளாக இருக்காங்களோ அவங்கள தான் சூஸ் பண்ணுவேன். இல்லை இன்னொரு ஃபேக்டரை சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம். சேம் ப்ரைஸ் பட் ஆனால் குவாலிட்டி டிஃபர்ஸ். ஸோ நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கணும், டைம் எடுத்து வரணும்னு யோசிப்பேன். ஸோ குவாலிட்டி இன்வால்வ் ஆயிடுச்சுன்னா நான் டைமோட அந்த ரிலேஷன் வந்து மாறிடும்ல. இந்த ரெண்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது நான் டைம் வந்து கம்மியாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். குவாலிட்டி வித் டைம் நான் பார்க்கும்போது குவாலிட்டி எனக்கு இருக்கணும், டைம் எடுத்தால் எனக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நான் சம்டைம்ஸ் யோசிப்பேனா. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ மெயினாக நமக்கு டைம் ரெடக்ஷன் இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த வேர்ல்டில் இருக்கிற இண்டஸ்ட்ரி கூட நம்ம காம்படிட் பண்ண முடியும் அப்படின்னு வரும். இது சார்ஜ் இல்லையானு தெரியல. ஸோ இங்கே வரும்போது லாஸ்ட்டாக எங்கே விட்டுருந்தோம் அப்படின்னா டைம் ரெடக்ஷன் விட்டோமா. ஸோ இங்கே டெக்னாலஜின்னு வரும்போது இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Technological changes in products and processes can have greater impact on competitiveness கொடுத்துருக்காங்க. ஹவுன்னு கேட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் த ஆட்டோமேஷன். என்ன ஆட்டோமேட் பண்ணியிருப்பாங்க? ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு குவாலிட்டி செக்கிங் ஆட்டோமேஷனில் இருக்காது மோஸ்ட்டாக. ஹோல் மேனுஃபேக்சரிங் கேன் பி ஆட்டோமேட்டட். வேறு சிம்பிளாக வேறு ஏதாவது நம்ம பார்க்குற திங்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஏதாவது வந்து கேன் பி ஆட்டோமேட்டட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நெட்வொர்க் வச்சுக்கிட்டிங்கனாவே முதல்லலாம் வந்து நமக்கு மெசேஜஸ் வரும்னு நினைக்கிறீங்களா? நாளைக்கோட நம்மளோட டேட்டா முடிய போகுது அப்படின்னு சொல்லி வராதில்ல. அந்த மெசேஜ் எல்லாம் யாராவது உட்காந்து டைப் பண்ணிகிட்டு இருக்காங்களா? ஆல் மெசேஜஸ் ஆட்டோமேட்டட் மெசேஜ். ஆமாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டட் பண்ண விஷயம் வந்து நமக்கு புது டெக்னாலஜியாக இருக்குது, முதல்ல இருந்ததுக்கு இப்போது. செகண்டு கம்ப்யூட்டரைசேஷன். இது ஜென்ரலாகவே நம்ம கால் பண்ணாவே ஃபஸ்ட்டு வந்து டேரக்ட் கஸ்டமர் கால் கிட்ட பேசுகிறத விட கம்ப்யூட்டர் கிட்ட தான் வந்து நம்ம ஆக்சுவலாக லிசன் பண்ணணும். கம்ப்யூட்டர் தான் பேசும், சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும், அதெல்லாம் கம்ப்யூட்டரைஸ். ஏன்னா எல்லா வாட்டியும் நான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, ஒரு பர்சன் உட்காந்து அதை எல்லா வாட்டியும் ரிப்பீட் பண்ண முடியாதா? ஸோ விச் எவர் த ப்ராசஸ் இஸ் கோயிங் டு பி மோர் ரிப்பீட்டேட்டிவ்னா அங்கே வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், கம்ப்யூட்டரைசேஷன் வந்து பண்ணிடுவோமா. ஸோ செகண்டு இன்ஃபர்மேஷன். இதுக்கு நம்ம சொன்ன மெசேஜையும் வச்சுக்கலாம், ஆட்டோமேஷன் வித் மெசேஜ் இன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம். அகெயின் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ்ன்னு வரும்போது அதே தான், சேம் தான். நான் வந்து என்னோடய கஸ்டமர் கூட எப்படி கம்யூனிகேஷன் வச்சுக்கிறேன்னு சொல்கிறோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒன்லி முதல்லலாம் வந்து இருந்ததுன்னா ஒன்லி கால் மட்டும்தான். ஆனால் இப்போது த்ரூ வாட்ஸ்அப், த்ரூ ஆப் மூலமாகவும் சிலதுக்கெல்லாம் நம்ம கம்யூனிகேஷன் கொடுத்துட்ருக்கோம். வேறு மெயில், ஸோ இன்ஸ்டாகிராம் மூலமாக மோஸ்ட்டாக வராது. பட் ஆனால் இந்த வாட்ஸ்அப் அவங்களோட பர்சனல் ஆப், அவங்களோட கம்பெனி ஆப், மெயில் மூலமாக நம்மளோட கம்யூனிகேஷன் டெக்னாலஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா. ஸோ இந்த மாதிரி இன்னும் டெக்னாலஜிக்கல் வைஸ் நம்ம அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணால் தான் கொஞ்சம் சஸ்டெயின் ஆக முடியும். இந்த எல்லாமே ஆல் பாயிண்ட்ஸ் ஆர் அபவுட் த ஹவு வி கேன் சஸ்டெயின் இன் த வேர்ல்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஹவு த இண்டஸ்ட்ரி கேன் பி சஸ்டெயின் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒர்க்கர் இன்வால்மெண்ட்டுன்னு வரும்போது லைக் முதல்லலாம் பார்த்தோன்னா அந்த டீமோட இல்லை அந்த ஹோல் பீப்புளோட யார் டாப்பில் இருக்காங்களோ, லைக் லீடர் இல்லை சூப்பர்வைசர் ஆர் மேனேஜர், அவங்கக்கிட்ட மட்டும்தான் அந்த டிசிஷன் எடுக்கிற ஒரு பவர் இருக்கும். பட் ஆனால் அப்படி இருக்கிறத விட இப்போ நியூ டெக்னிக் என்ன அப்படின்னா ஹோல் டீமுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்து ஹோல் டீமோட அந்த பெர்ஸ்பெக்டிவ் கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா மேனேஜரை விட அந்த பிளேஸில் ஒர்க் பண்ணுறது யார் அதிகம்னா அந்த எம்ப்ளாயீஸ் தான் அதிகம், லைக் அந்த ஒர்க்கர்ஸ் தான் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சதை விட மேனேஜருக்கு நாலேஜ் இருக்கும் தான். பட் ஆனால் யார் மோர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் வித் மெஷின்ஸ் ஆர் வித் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டால் எம்ப்ளாயீஸ் தான். ஸோ அவங்களே இன்க்ளூட் பண்ணுறது அந்த ஒர்க்கர் இன்வால்மெண்ட்டுங்கிற மாதிரி நமக்கு வரும். ஸோ அந்த ப்ராசஸ் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா இட் பி ஈஸி டு சஸ்டெயின்கிற மாதிரி. ஸோ ரீஇன்ஜினியரிங் ஆல்ரெடி பார்த்துட்டோம்.
environmental issue பார்த்துட்டோம். இந்த issueனா like environmental issue இல்லாத மாதிரி how we can select the products and how we can plan a new layoutங்கிற மாதிரி வச்சுக்கலாம். Corporate downsizing and right sizing சொல்லும்போது what you can infer? என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம்? ஓகே, டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி டவுன் சைசிங் ஆர் ரீசைசிங் வாட்? ஓகே, ஆர் ப்ரொடக்ஷன். ஓகே சரி, எக்ஸ்ட்ரா மிஷின்ஸ் நான் வச்சுருக்கேன், என்ன பண்ணணும்? 10 மிஷின்ஸ் வந்து சேல் பண்ணுறதுங்கிறது வந்து அதுவும் டிசிஷன் எடுக்கிறது தான். லைக் டவுன் சைசிங்னு வரும்போது நம்மளால் மிஷின்ஸ் மேலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியும், பீப்புள் மேலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியும், ப்ராடக்ட்ஸ் மேலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஆன் டிமாண்ட் நான் ப்ரொடக்ஷனாக கம்மி பண்ணிடுவேன் தான், டிமாண்டில் கம்மி பண்ணுவேன், லைக் ரீசைசிங் பண்ணுவேன், அப்சைசிங் பண்ணுவேன். ஆனால் வாட் அபவுட் பீப்புள் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு வரும்போது நான் அவங்கள என்ன பண்ண போகிறேன்னு யோசிக்கணும்ல. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபயர் பண்ணிட்டு டக்குன்னு ஹையர் பண்ணுவாங்க. அது வந்து மேபி அவங்களுக்கு மோர் எஃபிஷியன்ட் வேவாக திங்க் பண்ணியிருந்துருக்கலாம், அவங்களோட ப்ராசஸ்க்கு அதுதான் சூட் ஆகும். சில டைம் என்ன பண்ணுவாங்க, they'll hold their employees, கொஞ்சம் வேறு ஒர்க்கு இல்லை வேறு அப்ஸ்கில்லிங் எல்லாம் கொடுத்து டிமாண்ட் வர டைமில் அதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஃபயர் பண்ணி நான் ஹையர் பண்ணுறதுக்கு ஒரு காஸ்ட் ஆகும், அந்த காஸ்ட் நான் மைண்டில் வச்சுப்பேன். இதே இந்த பர்சனை இந்த டிமாண்ட் முடிகிற வரைக்கும் நான் இங்கே வச்சுருந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுங்கிறதையும் மைண்டில் வச்சுப்பேன். அட் த சேம் டைம் நான் அவங்களுக்கு ஒரு அப்ஸ்கில்லிங்னா அவங்க ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களால வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒர்க் பண்ண முடியும்னு தோன்றப்போ அவங்களுக்கு நான் அந்த அப்ஸ்கில்லிங் கொடுத்து அந்த ஸ்கில்லையும் நான் லேர்ன் பண்ண வச்சு ஹோல்டு பண்ணி வச்சு நெக்ஸ்ட்டு சைக்கிள்லையோ இல்லை இதுலையோ என்னால் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா? ஸோ இப்படியும் யோசிப்பேன். ஸோ ஆல் த பெர்ஸ்பெக்டிவ் யோசிச்சு தான் நம்ம வந்து அந்த அப்சைசிங், ரைட்ஸ், டவுன் சைசிங் எல்லாமே பண்ணுவோம். ஸோ நீங்கள் அப்சைசிங் அண்ட் டவுன் சைசிங்னு வரும்போது ப்ராடக்ட் மேலேயும் பண்ணலாம், எம்ப்ளாயீஸ் மேலேயும் பண்ணலாம், மெஷின்ஸ் மேலேயும் பண்ணலாம். மெஷின்ஸும் அதே மாதிரி தான். நான் மெயின்டைன் பண்ண போகிறேன்னா நான் மெயின்டைன் பண்ணேன் அப்படின்னா வெதர் இட் வில் பி குட் கண்டிஷன் ஆஃப்டர் சம் சைக்கிள் அப்படின்னா நான் மெயின்டைன் பண்ணுவேன். இல்லை அந்த மெயின்டைனிங் காஸ்ட்டும் அதிகம், நான் மெயின்டைன் பண்ணாலுமே இட் வில் நாட் பி இன் அ குட் கண்டிஷன் ஆஃப்டர் சம் சைக்கிள் அப்படின்னா ஐ சேல் இட். அதுதான் மெயின் திங். ஓகேவா? சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னு வரும்போது ஹவு வி கேன் ரெடியூஸ் த காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரம் சப்ளைஸ் டு ஃபைனல் கஸ்டமர்ஸுங்கிறது தான் மெயின் ஃபோக்கஸாக இருக்கும். ஸோ அதில் நம்ம எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சஸ்டெயின் ஆகலாம். லீன் ப்ரொடக்ஷன் வரும்போது லைக் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்டாக இருக்கும். We have to choose production systems which use minimal amounts of resource to produce a high volume and high quality of goods. For example, நான் முன்னாடியே சொன்னது தான், ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், எனக்கு 2 டைப் ஆஃப் மிஷின் இருக்குது, 1 and 2ன்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் மிஷின் எனக்கு ஒரு பர்டிகுலர் இந்த அளவுக்கு பார்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணுது, செகண்ட் மிஷின் இந்த அளவுக்கு பார்ட்ஸை வந்து வேஸ்ட் பண்ணுது அப்படின்னா நான் எந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் மிஷின் தானே. ஸோ அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். லீன் ப்ரொடக்ஷன்னு சொல்லும்போது கம்மியான ப்ரொடக்ஷன்னு கிடையாது, வித் த யூஸ் ஆஃப் மினிமல் அமௌண்ட்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் இட் ஷுட் ப்ரொடியூஸ் த மோர் குவான்டிட்டி அண்ட் வித் மோர் குவாலிட்டிங்கிற மாதிரி மீன் ஆகும். ஸோ இது மட்டும்தான் இந்த டாபிக் கீழே வரும். ஸோ இதில் ஜென்ரலாக ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் கீழே கொடுத்துருக்காங்க, ஆப்ரேஷன்ஸ்னால் என்னென்னலாம் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட இந்த யூனிட் கம்ப்ளீட் ஆகிடும்.